மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த உறுதிமொழியை தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு பின்னர் ராமேஸ்வரம் மீனவர்கள் திங்கட்கிழமையன்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்கள் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் கடந்த ஒரு வார காலமாக வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். 2 தினங்களுக்கு முன்பு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை ராமேஸ்வரம் மீனவ பிரதிநிதிகள் சந்தித்தனர். அப்போது மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் உறுதியளித்தார். இதில் திருப்தியடைந்த மீனவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு திங்கட்கிழமை காலை கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். கடந்த 7 நாளைக்கு பிறகு இன்னைக்கு நாங்க தொழிலுக்கு போறோம். இந்த நிலைமையில நாங்க இன்னைக்கு போற மீனவர்கள் அச்சத்தோட தான் கடலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரமே முழுசா பாதிக்கப்படுது. இதுக்கு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இலங்கை கடற்படை தொடர்ந்து நடத்தும் தாக்குதல் மற்றும் சிறைப்பிடிப்பால் தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். மத்தியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மோடி அரசு இந்த பிரச்சினையில் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.